எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் அப்பா. கடவுளே, இந்த நாளிலும் சுவாமி எங்களை மறந்து, எங்கள் குடும்பத்தை மறந்து, எங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை மறந்து, இயற்கையை மறந்து, கடவுளே எங்களுடைய அன்றாட வேலைகளை மறந்து, கடவுளே எங்களுடைய குழந்தைகளை மறந்து, கடவுளே நாங்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோமே அப்பா. கடவுளே, இதோ யூடியூபிலும் வாட்ஸ்அப்பிலும் இன்ஸ்டாகிராமிலும் கடவுளே எத்தனையோ விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. தேவையற்ற விஷயங்களை எங்களுடைய மனதிலும் எங்களுடைய எல்லா விதமான உள்ளத்திலும் நாங்கள் ஏற்றிக்கொண்டிருக்கிறோமே அப்பா. அதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போனாலும் கடவுளே நாங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்பா. தேவையில்லாத விஷயங்களை எங்களுடைய மனதிலே போட்டு குழப்பி கொண்டிருக்கிறோமே அப்பா. கடவுளே, இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டு கடவுளே உம்மை நாங்கள் மறந்தே போயிருக்கிறோமே சுவாமி. கடவுளே, கடவுளுக்குரிய காரியங்களிலும் பைபிள் வாசிப்பதிலும் கடவுளே கடவுளுக்கு நேரத்தை ஒதுக்குவதிலும் ஜெபம் செய்வதிலும் இருக்கக்கூடிய அக்கறை எங்களிடம் இல்லாமல் போயிருக்கிறதே அப்பா. கடவுளே, நீரே கூட இருந்து கடவுளே இது எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் மீண்டு வெளியில் வரும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் கொடுங்கப்பா. கடவுளே, நீரே கூட இருந்து கடவுளே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்கப்பா. கடவுளே, இன்னும் அதிகமாக உம்மண்டை கிட்டி சேரும்படியான பாக்கியத்தையும், இன்னும் அதிகமாக கடவுளே எல்லா விதமான காரியங்களிலும் கடவுளே எல்லா விதமான குடும்ப காரியங்களிலும் பிள்ளைகளிடம் நேரம் செலவழிப்பதிலும் கடவுளே கணவன் மனைவியிடம் நேரம் செலவழிப்பதிலும் உறவினர்கள் நண்பர்களிடம் நேரம் செலவழிப்பதிலும் கடவுளே நாங்கள் எங்களுடைய அன்றாட காரியங்களை திறம்பட செய்வதிலும் கடவுளே இன்னும் அதிகமாக கவனமுடன் இருக்கக்கூடியவர்களாக மாறி போகட்டும் சுவாமி. கடவுளே, இந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோமே அப்பா. அதனால எவ்வளவு நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கிறதப்பா. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையப்பா. அதிலிருந்து மீண்டு வெளியில் வர கடவுளே நீர் வழி செய்யுங்கப்பா. ஆமேன்.